தனா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மாயா, ரெஸ்ட் ரூம் போறதுக்காக எழுந்திருச்சேன். அப்புறம் பார்த்தா தலை சுத்தல் வந்துருச்சு. நான் உனக்கும் சீனுவுக்கும் தான் ட்ரை பண்ணேன், லைனே கிடைக்கல. அப்படியா? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மாயா. அதுக்கப்புறம் தனாவை தூக்கிட்டு போய் சோஃபால படுக்க வச்சுட்டு ஒவ்வொரு ரூமா தட்டினேன். கதவை திறந்து பார்த்துட்டு அப்புறம் உள்ள போயிட்டாங்க. யாருமே வெளியே வரல. ஆனா மாமா ரூமை தட்டின உடனே தான் வந்து தனாவை பார்த்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனார். பொண்ணுக்கு ஒண்ணுனா எந்த நேரத்திலையும் எந்த ரூபத்திலையும் மாமா வந்துடுவாரு. ஆமா, நான் கூட மாமா கிட்ட இதை எதிர்பார்க்கல. மனசுக்குள்ள அவ்வளவு பாசத்தை வச்சிட்டு இருக்காரா. என்ன கோவமா இருந்தாலும் தனா அவரோட ரத்தம் இல்லையா? துடிக்காமலா இருக்கும். மாயா, இதுக்கப்புறமா நான் ரூம்குள்ள அடைஞ்சு கிடக்கிறது சரின்னு படல. இன்னைக்கு ஆன மாதிரி தனாக்கு நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. எனக்கெல்லாம் எதுவும் ஆகாது. சும்மா இரு தனா. ஒரு நிமிஷம் நான் அப்படியே செத்து பொழைச்சேன் தெரியுமா? மாமா மட்டும் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? ஃபீல் பண்ணாதடா கதிர், நாங்க அந்த விஷயத்த ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் இல்லடா, நான் இன்னும் டியூட்டியில கூட ஜாயின் பண்ணல. என் மொபைல் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. 1-2 நாள்னா கூட ஏதாவது காரணம் சொல்லிக்கலாம். ஆனா இவ்வளவு நாள் லீவ் போட்டா நல்லாவா இருக்கும்? இது லீவுன்னு கூட அவங்களுக்கு தெரியாதுல்ல. நீ சீக்கிரமே ஜாப்ல ஜாயின் பண்ண நாங்க பிளான் பண்ணிட்டோம். அவனை சிக்க வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ண போறோம். போலீஸ்க்கெல்லாம் கூட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆமாண்டா கதிர், கண்டிப்பா நாளைக்குள்ள இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். நீ பயப்படாத, எங்களை நம்பு. உங்களை நம்பாம எப்படி? தனா, நீ ரெஸ்ட் எடு. ஹாய் ப்ரோ. வணக்கம், சொல்லுங்க. நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். என்ன விஷயம் ப்ரோ? கோயிலில் இந்த பாக்ஸை மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க போல இருக்கு. இதை எடுத்து பார்த்தப்போ உங்கள் கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சு. ஏதாவது முக்கியமான பொருளாக இருக்க போதும் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இந்தாங்க ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சார், இந்த பாக்ஸ் தான். தம்பி, நீ கிளம்பு, நான் ஓகே சார். பாத்துக்கிறேன். டேய், யாரா நீ? என்னையவே சிக்க வச்சிட்டியா? சார் சார், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார், விட்டுருங்க சார். டேய், அன்னைக்கே நீ மாட்டி இருக்க வேண்டியது, தப்பிச்சிட்ட. எங்களுக்கு எல்லாம் தெரியும். அன்னையில இருந்தே உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான்டா இருந்தோம். இனிமே எங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாதுடா. இவன் தான் சார் கதிர் கிட்ட இருந்து மெடிக்கல் பாக்ஸ் வாங்குனது. உள்ள மெடிசன் இருக்குன்னு சொல்லி கதிர் மாதிரி ஆளுங்களை ஏமாத்தி இந்த மாதிரி போதை பொருளை கடத்துறாங்க சார். இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சார். இவங்களோட டார்கெட்டே ஸ்கூல் பசங்க தான் சார். அவங்க எதிர்காலத்தையே இந்த மாதிரி ஆளுங்க நாசம் பண்ணிடுறானுங்க சார். இவனுக்கு பின்னாடி இருக்கிற கேங்கையும் விட்டுறாதீங்க சார். கண்டிப்பா மேடம். இவனை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் கதிரை பத்தின டாக்குமெண்ட் கேட்டிருந்தேனே, அதை கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்க. அப்பதான் இந்த கேஸ்ல இருந்து அவர் பேரை ரிமூவ் பண்ண முடியும். ஓகே சார். டேய், நான் உங்களை சும்மா விட மாட்டேன். என்னைய மாட்டி விடுறீங்க? டேய் போடா, முதல்ல நீ வெளியில வரியான்னு பாரு. கூட்டிட்டு போங்க சார் இவனை. தனா, மாயாவும் சீனுவும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். போய் கதவு தரேன். அவங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நீ போய் மறைஞ்சுக்க. சரி.
என்னாச்சு? அப்பா என்னாச்சு? எங்க வா? இங்கதான் இருக்கியா? வா வெளியே. ஐயோ, இங்கதான் இருக்கியா? அப்பா அப்பா ஏய், விடுங்கப்பா. பேசாத நீ. மாமா சாரி. ரகு, என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு மாப்பிள்ளப்பா. தயவு செஞ்சு கோபப்படாதப்பா. என்ன ஏதுன்னு முதல்ல விசாரி. என்னம்மா விசாரிக்கிறதுக்கு? இத்தனை நாளா நம்ம வீட்டுக்குள்ள இந்த ரூமுக்குள்ள திருட்டுத்தனமா ஒளிச்சுக்கிட்டு நம்ம கிட்ட நாடகம் ஆடிருக்கா. இது எல்லாத்துக்கும் அந்த மாயாவும் சீனுவும் உடந்த